நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, இன்றைக்கி அநேக போதகர்கள் தேவனுடைய அன்பை குறித்தும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து தான் உபதேசிக்கிறாங்களே தவிர, தேவனுடைய கோபத்தை குறித்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனுடைய கண்டிதத்தை குறித்தும் அவர்கள் இன்னைக்கு உபதேசிக்காமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய கண்டிப்பை குறித்து உணர்த்தினால் தங்களுக்கு கூட்டம் வராமல் இருந்து விடுமோ என்று பயந்து இன்னைக்கு அநேக போதர்களை பார்த்தீங்கன்னா ஒன்லி தேவனுடைய அன்பை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்து தான் இன்னைக்கு உபதேசிக்கிறாங்க. இன்றைக்கு இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிறேன். யாரெல்லாம் தேவனுடைய கண்டிப்பை குறித்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக கூறுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்கள். யாரெல்லாம் தேவனுடைய அன்பை மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் போதிக்கிறவங்க அவங்க ஒரு கள்ள போதகர்கள். இதை நீங்கள் நன்றாக முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அந்த குமாரன் மூலமாக உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். இந்த சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய கண்டிப்பையும் தயவையும் பாருங்கள். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உங்களிடத்திலையும் என்னிடத்திலும் தயவை காண்பித்தார். நீங்களும் நானும் அந்த தயவுல நிலைத்திருந்தால் நமக்கு அந்த தயவு கிடைக்கும். நிலைத்திரா விட்டால் நாமளும் விட்டுண்டு போகும். பரிசுத்த வேதாகமம் சொல்லியிருக்கிறது, யோவான் 4வது அதிகாரத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே பரிசுத்த வேதாகமம் சொல்லிக்கிறது எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. மாற்கு 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசம் இல்லாதவன் எவனோ அவன் ஆக்கினிக்குள்ளாக ஆக்கப்படுவான். யாரெல்லாம் விசுவாசம் இல்லாமல் கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஸ்டான்லியனை எப்பவுமே சொல்லுவாங்க, எந்த ஒரு மனுஷனையும் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு தேவன் அவளுக்கு அந்த அளவுக்கு பிரியம் கிடையாது. தேவன் அன்புள்ளவர். ஆனா ஒரு பாவியை கூட பரலோகத்துக்கு தேவன் அலோவ் பண்ண மாட்டாரு. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 4000 வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அன்புள்ளவராக வந்தார். ஆனா இப்ப வரப்போற காலத்துல அவர் பூமியை நியாயத்திற்க போகிறவராக வரப்போகிறார். அதனாலதான் வெளிப்படுத்தது கடைசி அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. உங்க ஜெபமும் என் ஜெபமும் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? ஆண்டவரே, எங்களுடைய தவறுகளை நீங்கள் புரிந்து எங்களை உடனே தண்டிக்காம நீங்க எங்கள் மேல் பொறுமையை காண்பிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை நாங்கள் உணர்ந்து அந்த தவறை இனிமேல் நாங்கள் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் இருக்க வேண்டும். அதனால தேவன் அன்புள்ளவர் தான், ஆனா பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. அதனால இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வரப்போகிற ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தத்தை உங்களுடைய ஆவி ஆத்மம் சரீரம் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. அப்பொழுதுதான் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.